இயக்குனர் தம்பி அலெக்ஸ் அவர்களே, தயாரிப்பாளர் தோழர் அனீஷ் எட்மண்ட் பிரபு அவர்களே, தோழர் சேக்குவாரா என்கிற பாத்திரத்தில் தோன்றி புரட்சிகரமான கருத்துக்களை தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருக்கிற புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜ் அவர்களே, இந்திய பொதுவுடைமை கட்சியின் மாநில செயலாளரும் அரிசி என்கிற திரைப்படத்தின் கதாநாயகருமான, விரைவில் திரையில் வர இருக்கிற படம், அண்ணன் முத்தரசன் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அன்பு இளவல் தி வேல்முருகன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் திருமிகு சிவா அவர்களே, நகைச்சுவை நடிகர் அன்பு சகோதரர் இமான் அண்ணாச்சி அவர்களே, மதிப்பிற்குரிய அண்ணன் கரிக்கோல் ராஜ் அவர்களே, திரைப்பட நடிகர் கிருஷ்ணா அவர்களே, திரைப்பட இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களே, இயக்குனர் நிகேஷ் அவர்களே, இங்கே சிறப்பாக நகைச்சுவை ததும்ப உரையாற்றி அமர்ந்திருக்கிற யூடியூபர் கூல் சுரேஷ் அவர்களே, கலைஞர் தொலைக்காட்சி வருவனை செந்தில் அவர்களே, ஜீவானந்தம் அவர்களே, மைனர் விஜய் அவர்களே, உமாபதி அவர்களே, பேசி விடைபெற்று சென்றிருக்கிற முனைவர் சுந்தரவல்லி அவர்களே, மின்னல் அந்தோணி அவர்களே, மற்றும் கண்ணன், ராமலட்சுமி, புலியூர் பாலமுருகன், கடம்புலியூர் கார்த்திகேயன், டாக்டர் கே செல்வராஜ், ஜி சரவணன், காளீஸ்வரன் உள்ளிட்ட திரையுலகத்தை சார்ந்த ஆளுமைகளே, மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி அலெக்ஸ் அவர்கள் இந்த இளம் வயதில் மிக பெரும் முயற்சியை மேற்கொண்டு திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு, வெறியோடு பணியாற்றி இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை வெளியிட இருக்கிறார். வருகிற செப்டம்பர் 20 இந்த படம் திரைக்கு வருகிறது. உலகம் முழுவதும் வர இருக்கிறது. தோற்றத்தில் அவர் ஒரு பள்ளி மாணவனை போல் இருக்கிறார், கல்லூரி மாணவனை போல் கூட அல்ல. என்னை முதலாக அவர் வந்து சந்தித்த போது நான் அதிர்ச்சியில், என்ன படிக்கிறாய் என்று தான் நான் கேட்டேன். யார் இயக்குனர் என்று கேட்டேன். நான் தான் என்று சொன்னார். இதற்கு முன்பு யாரிடமாவது துணை இயக்குனராக அல்லது இணை இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் உண்டா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார்.